இன்றைக்கு சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பெண்களை நாம் புகழ்வதும் பாராட்டுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவதும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நிகழ்கிறது. ஆனால் மற்ற நாட்கள் நாம் எப்படி பெண்களை கையாளுகிறோம் என்பது ஒரு கேள்விதான். பெண்களை பற்றிய நம்முடைய புரிதல் என்ன என்பது ஒரு கேள்விதான். மதம் பெண்களை இரண்டாம் பட்சமாக நடத்துகிறது. உலக சிந்தனை பெண்களை இரண்டாம் பட்சமாக நடத்துகிறது. பெண்களை பல மதங்களும் பல பாரம்பரியங்களும் இரண்டாம் பட்சமாகவும், ஒரு ஆணுக்கு சேவை செய்யும் பாத்திரமாகவும், ஒரு ஆணுக்கு கீழே அடங்கி நடக்கிறவளாகவும் தான் இந்த உலகம் அவர்களை பார்க்கிறது. ஆனால் வேதத்தை நம்புகிற, வேதத்தின்படி வாழ முற்படுகிற, வேதத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம வேறு விதமான புரிதலுக்குள்ளே நாம் நடத்தப்பட வேண்டும். இந்த பெண்கள் தின நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு அழகான ஒரு கருத்து என்னவென்றால், பெண்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பெண்களை ஆணுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத தேவனுடைய சமமான படைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, அந்த வேத சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டு, அதன் அடிப்படையிலே பெண்களை நாம் பார்ப்பதும், அதன் அடிப்படையிலே அவர்களை நாம் வழிநடத்துவதும் தான் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக சரியான கனமாக, மரியாதையாக இருக்க முடியும். பெண்கள் தின நாளிலே, இந்த நாளிலே பெண் என்பவள் ஆணுக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத தேவனுடைய சமமான படைப்பு என்கிற வேத சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு அதின்படி அவர்களை நடத்துவோம், அதின்படி அவர்களை நாம் கனப்படுத்துவோம், அதின்படி நம்முடைய சபைகளிலும் சமூகத்திலும் அவர்கள் வளருவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக, தேவனால் பயன்படும் பாத்திரங்களாக, இந்த சமுதாயத்தை மாற்றும் ஒரு வலிமை மிக்க கருவிகளாக நிச்சயமாக மாறுவார்கள். அதற்கு நாமும் துணை நிற்போம், நாமும் அவர்களுக்கு குரல் கொடுப்போம், கை கொடுப்போம். ஹாப்பி உமன்ஸ் டே. இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள்.